ஸ்பிரிச்சுவாலிட்டியோட அடிப்படை இதுவே ஈகோவை குறைக்கணும், அன்பை வந்து கூட்டணும். இப்போ அதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ். இன்னைக்கு நினச்ச உடனே நாளைக்கு வந்து பண்ணக்கூடிய செயல் இது கிடையாது. அது வந்து அப்படியே ப்ராக்டிஸ்லேயே வரணும். இன்னைக்கு திடீர்னு நினச்ச உடனே ஒருத்தனை வந்து ஒரு ஞானியாட்டோ இல்லைனா ஒரு அன்பை ஈகோவை குறைக்க முடியாது. ஈகோவை குறைக்கிறங்கிறது ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரே நாள் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதுக்கு கடுமையான தினம் உள்ள ப்ராக்டிஸ், அதே வாழ்க்கை முறையாட்டம் ஆறணும். அப்போ அதுக்கு வந்து நம்ம பண்ணக்கூடியது அந்த தர்மங்கள் எல்லாமே. தான தர்மங்கள்லாம் ஏதோ வந்து புனித செய்யக்கூடிய விஷயங்கள் கிடையாது, ப்ராக்டிஸ். தான தர்மங்களோட முக்கியமான இதுவே ஈகோவை குறைச்சி அன்பை கூட்டுறதுக்கான ப்ராக்டிஸ் மட்டும்தான். இப்போ அந்த மாதிரி ஒரு செயல் தான் நான் என்னோட வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய ஒரு செயல். என்னுடைய பௌத்திக குருஜியோட அருளால் எனக்குள்ள அவரே வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்குள்ள வந்து எனக்கு சொல்லி கொடுத்து எனக்கு நான் வேறு எங்கேயுமே தேடி போனது கிடையாது. எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நான் எங்கேயுமே நான் இப்படி எனக்கு போக நேரம் கிடைச்சதும் கிடையாது. நான் திருவண்ணாமலை போன கிடையாது, எந்த ஒரு யோகிகளையும் சந்திச்ச கிடையாது, நிகழ்கால ஞானிகளை மீட் பண்ண கிடையாது. ஒரே ஒரு இதுதான், என்னுடைய குருஜி பௌத்திக குருஜிட்டு சரணாகதி அடைஞ்ச விளைவு அவன் அருளால் அவன் தாள் அங்கிற மாதிரி எனக்குள்ளே அந்த எண்ணங்களை உட்படுத்தி ரவிராம் சரத்குமார் எனக்குள்ளே நம்ம அந்த எண்ணங்களை ஏற்படுத்தி என்ன மாதிரியான எண்ணங்கள் வரணும், என்ன மாதிரியான எண்ணங்கள் இது பண்ணணும் தான் சரணாகதியினுடைய ஒரு பக்குவம். சரணடைஞ்சிட்டோம்னாக்கி நம்முடைய மனமும் சரி, நம்முடைய ஆத்மாவும் சரி, நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. நம்ம சரணடைஞ்ச குருவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போ அப்படி எனக்கு குருஜி கொடுத்த ஒரு விஷயங்கள் என்னன்னாக்கி ப்ராக்டிஸ், இந்த மாதிரிப்பட்ட ப்ராக்டிஸ் தினமும் காலையில் ஃபஸ்ட்டு வேலை என்னன்னாக்கி தர்மத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுறது. நாளுடைய ஸ்டார்டிங்கே தர்மத்தில் தான் இருக்கும். இப்போ நம்மளால் வந்து வெளியில் போய் பிற உயிர்களுக்கு பிற மனிதர்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, தினமும் கொடுக்க முடியல. அதை அட்லீஸ்ட் 2 வீக்ஸ்க்கு 2 வாரத்துக்கு கொடுத்துறவையாவது வெளியில் போய் சாப்பாடு கொடுக்குறது, ஒரு டவல் கொடுக்குறது ட்ரை பண்ணுவேன். ஆனால் தினமும் அதை பண்ணாத ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து என்னைக்கு காலையில் முழிச்ச உடனே எறும்புகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது என்னுடைய ஒரு அன்றாட ப்ராக்டிஸ். ஸ்கிப் பண்ணதே கிடையாது. ஸ்கிப் பண்ண ஒரு வாழ்க்கையில் ஸ்கிப் பண்ண நாளே கிடையாது. தினமும் எறும்புகளுக்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எடுத்து அப்படி வந்து தூவி எறும்புகள் அதுக்குன்னு நம்ம கண் பார்வையில் நிறைய படம். அதுவும் ஒரு இறை இதுதான். பிரபஞ்ச சக்தி அப்படி தான் செயல்படும். எங்கே கொடுக்குன்னு இருக்குதோ அங்கே தான் அதை நோக்கி இருக்கும். இதே மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் என்னுடைய இதில் தர்மம் சார்ந்த நிகழ்வு இருக்குது. எங்கேயோ இவ்வளோ பெரிய ஊராக இருக்கும், 1000-1500 வீடுகள் இருக்கும். கட்டுமையான பசியில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து கரெக்டாக எத்தனை தெருவில் வேறு எங்கேயும் நிற்காம கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு விடும், எங்கள் வீட்டு வாசலில் கொண்டு விடும். இப்போ நான் நினைப்பேன், இது இறை சித்தத்தில் நடக்குது. இது கொண்டு வந்து இறைவனை கொண்டு வந்துருக்கிறாரு. யார் இங்கே இருக்கிறா நீ போய் பாருன்னு சொல்லி அதை பண்ணுறாரு. ஏன்னா மற்ற இது தர்மம் வந்து டக்குனு என்ன பண்ணோன்னே டக்குனு எடுத்து கொடுக்க தோணாது. ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் எடுத்து கொடுக்கறதுக்கு டக்குனு தோணும். இன்னைக்கு கொடுக்கணுமா, அதனுடைய அந்த விளைவு அந்த பொருள் வந்து இடத்துல தேவைப்படுமாங்கிற ஒரு எண்ணங்களே போயிட்டு இருக்கும். அதுக்கு எடுத்து கொடுக்கறனாக்கி அது ப்ராக்டிஸில் இருக்கணும். ப்ராக்டிஸ் அந்த ப்ராக்டிஸை திடீர்னு என்ன எடுத்து பொருளை கொடுக்க முடியாது. ஒரு சாப்பாடு இருந்தாலும் நைட்டு தேவைப்படுமோங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துடும். அப்போ அது திடீர்னு என்ன தர்மம் பண்ணக்கூடிய எதுக்கு, அப்போ தினம் அது ப்ராக்டிஸாக பண்ணும்போது கொடுத்துடணுங்கிற ஒரு மனநிலை தான் வரும். அப்போ யோகியே வந்து அந்த ரீஜனில் யாராவது வந்து ஒரு பசியோ பட்டினியோ இருந்தாக்கி நம்மகிட்ட வந்து அவங்க வந்து இந்த ரீஜனில் நீங்கள் அவங்களே அனுப்பி விட்றாங்க. பசியாட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை, பரபிரமமான இதுதான் இறைசக்தி தான் அத்தனை இதுக்குள்ளும் இருக்குது. இப்போ அதுவே அதை ஏற்படுத்துது. இந்த ஏரியாவில் என்னுடைய ஆள் ஒருத்தர் இருக்கிறா, நீ போய் பாருன்னு சொல்லி கூட்டி வந்து விடணும். அது அப்படியே இறையாறுலால் எப்போ நான் வந்து இறைவன் என்ன நம்பி ஒரு சீஃப் கெஸ்ட், ஒரு பிரதமர் என்ன நம்பி ஒரு சீஃப் கெஸ்ட் அனுப்பியிருக்காரு. இப்போ அதை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ உங்களுக்கு அங்கே உட்கார வச்சு உணவளிச்சு நல்லபடியாக அனுப்பி வருவது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல். அதை பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இந்த எறும்புகளுக்கு தர்மம் பண்ணுறது, எறும்புகளுக்கு இது பண்ணுறது, சர்க்கரை கொடுக்கறது, போடுறது, பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு அன்றாடமான ஒரு ப்ராக்டிஸ் தான். என்னுடைய விளைவு பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய புண்ணியம் கொண்டு வருமா இது கொண்டுமே தர கவலை கிடையாது. என்னுடைய இதெல்லாம் ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் பண்ண அடங்காத மனம். இந்த காட்சியிலலாம் காட்டுற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு இதுதான் எக்ஸாம்பிள். மனதுக்கு எக்ஸாம்பிள் அதுதான். மனம்னா குரங்குன்னு சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. மனம் வந்து காட்சிலா, அது அவ்வளோ பெரிய ஒரு இது. அதை வந்து அடக்கிறதுக்கு அவ்வளோ சாதாரண முடியாது. அதை அடக்கிறதுக்கு கடுமையான ப்ராக்டிஸ் வேணும். இப்போ நான் இதுவே வந்து இந்த மாடுக்கெல்லாம் வந்து மூக்கணாங்கயிறு மாதிரி இது என் கையில் வச்சிருக்கிறேனாகி, இது எதுக்குனாக்கி இந்த மனதுக்கு போடக்கூடிய ஒரு மூக்கணாங்கயிறு மாதிரி. இதில் உபசரிக்கக்கூடிய ஒவ்வொரு இதுவுமே யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், அங்கே ஒவ்வொரு இதுவுமே வந்து இதனாக்கி அந்த மனம் வந்து வேற எண்ணங்களில் போய் வேற இதில் போய் இங்கே இருந்தபடியே பல நாடுகளுக்கோ பல இதுக்கோ போயிட்டு வரக்கூடிய அவ்வளோ உலகத்தில் பிரபஞ்சத்திலே மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்ன மனிதனுடைய மனம். இந்த மனிதனுடைய மனம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது, பிரபஞ்சத்திலே சக்தி வாய்ந்த விஷயம். ஏன்னா மனிதனுடைய மனம் தான் உலக விரிவுகளுக்கு காரணமாக இருக்குது. அப்போ இந்த மனித மனம் வந்து ஒருத்தர் வந்து கட்டுப்படுத்தினது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து கடுமையான ப்ராக்டிஸ் வேணும். வெளியிலிருந்து சப்போர்ட் வேணும் முக்கியமாட்டு. உள்ளிருந்து சப்போர்ட்டில் அதை விட வெளியிலிருந்து சப்போர்ட் வேணும். வெளியிலேருந்து சப்போர்ட்னா குருமார்கள், குருஜிகள் நமக்கு வந்து அப்படிப்பட்டவங்கள்ட்ட சரணாகதி அடைகிறதால அவங்க வந்து நம்ம வந்து அவங்க மந்திரங்கள் தொடர்ந்து உபதேசிகளால் நம்ம வெளியிலேருந்து அவங்க சப்போர்ட் கிடைக்கும். இப்போ நம்ம யோகிராம் சரத்குமார் வந்து என்னுடைய ப்ராக்டிஸ் நான் டெய்லியும் பண்ண விட்டுரு. தர்மம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவேனாக்கி என்னுடைய சாண்டிங் மேலே கை நிறைய திருநீர் எடுத்து நெத்தில பூசிட்டு, அதுக்கு காரணம் என்னைக்கு முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் என்பதை மறுவாதிரு மனமே. வேற யாருக்கும் இல்லை, எனக்கு என்னுடைய மனதுக்கு நான் கொடுக்க சொல்லுற விஷயம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளுமே உச்சக்கட்ட மாயை, அடிமட்ட மாயை வந்து ஆட்கொண்டுட்டே இருக்கும். வெளியில் பார்க்கறது எல்லாமே மாயை, கேட்கறது எல்லாமே மாயத்தன்மையாக இருக்கும். அவன் பெரிய உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் இவர் ஆயிட்டாருன்னு சொல்லி போகிறோம். காலையில் முடிச்சு எல்லாம் பார்க்கும்போது யார் ஆனால் எனக்கு என்ன, யார் ஏதாவது கொண்டு போக முடியுமா, ஒன்றுமே கொண்டு போக முடியாது. அப்போ உச்சக்கட்ட மாயை வெளியில் எவ்வளோ இருந்தாலுமே தெரியாது, அடர்த்தி எவ்வளோ அது உள்ள வராமல் இருக்கிறதுக்கு இந்த திருநீர் பார்க்கும்போதெல்லாம் முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் என்பதை மறவாதிரு என் மனமே. என்னுடைய மனதுக்கு நான் சொல்லிடுறேன், இதுதான் முடிவு. அது பில்கெட்ஸாக இருந்தா என்ன, அம்மனியாக இருந்தா என்ன, யாராவது இங்கிருந்து எடுத்து போக முடியுமா? காதற்ற ஊசியும் மாறாது கான் கடைவழிக்கே. பட்டினத்தார் மிகப்பெரிய பில்லியனர் முன்ன வாழ்ந்தாரு, அவரே சொல்றாரு.
அவருக்கு இறைவன் வந்து அவருக்கு ஞானம் கொடுக்க நினைக்கும் போதே தான், உனக்கு உட்கார வச்சு போதிக்கலாம் உனக்கு டைம் இல்லை, உனக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுக்க டைம் இல்லை, ஒன்னே ஒன்று தான், உனக்கு பல பில்லியன் கணக்காக இதை தந்துட்டேன். நான் வந்து உனக்கு வந்து எழுதி ஒரே ஒரு குட்டி நோட்டு தான் நான் எழுதி வச்சுட்டு போறேன். படிக்கிறாரு, ஒரே வார்த்தையில் ஞானம், காதற்ற ஊசியும் மாறாது கான் கடவுளுக்கு, காது இல்லாத ஒரு ஊசியை கூட உன்னால் அங்கே உன்னால் அங்கே எடுத்துக்க முடியாது, இவ்வளவு இது சேர்த்து வச்சுட்டா என்ன பண்ண போறான்னு சொல்லி கேட்கிறாரு. அதோட ஒரே வார்த்தையில் ஞானம், அவ்வளவுதான். அதோட போனவர்கள் பட்டினத்தார் மிகப்பெரிய ஞானி. அப்போ அந்த அந்த அடர்த்தியான மாயைக்குள்ள வந்து நம்ம வந்து நம்முடைய மனம் வந்து மாட்டிக்கிடாம இருக்கிறதுக்கு நமக்கு தினம் தினம் ப்ராக்டிஸ் வேணும். எல்லாரும் சொல்லுவாங்க 50 வயசுக்கு மேல ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு இதாக இருந்தா என்ன அப்படி சொல்லி. இன்னைக்கு மனித வாழ்க்கை 50 வயசுலாம் நிரந்தரமே கிடையாது, அடுத்த நாள் நிரந்தரம் கிடையாது. அதுதான் வாழ்க்கை. வாரத்துக்கு வாரம் ஒவ்வொரு ஆக்சிடென்ட் கேஸ் எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கோம், என்னமோ நடந்துட்டு இருக்கு. இந்த நிரந்தரத்தன்மையற்ற இதை வந்து எப்படி சொல்ல, மனித வாழ்க்கைங்கிறது ஒரு பலூன் மாதிரி தான், அதுக்கு வந்து ஒரு கேரண்டியே கிடையாது. அது வந்து இப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ 50 வயசுக்கு மேலே எல்லா கடமைகள் முடிச்சு என்னுடைய பௌத்திக எல்லாம் முடிச்சக்கப்புறம் நான் ரொம்ப டயர்டானதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு என்னென்னு பார்ப்பேன், அது வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா 50 வயசு கேரண்டி கிடையாது இங்கே யாருக்குமே இப்போ உள்ள கண்டிஷனில். அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படையாட்டு ஒரு அன்றாடம் போகக்கூடிய ஒரு செயலாட்டு கண்டினியூட்டி ஆகிட்டு இருக்கும். சின்ன வயசுலேருந்து கண்டினியூட்டி ஆகிட்டு இருக்கும். சின்ன சின்ன ப்ராக்டிஸ் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, வேற ஒன்றும் இல்லை, மனதை இழக்கக்கூடியதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்போ அது வந்து கண்டினியூஸாக வந்து இதாகிட்டு இருக்கணும், படிச்சாயிட்டு. அப்போ நான் பண்ண வேண்டியதெல்லாம் தினம் தினம் எறும்புகளுக்கு தர்மம் பண்ணிட்டு, தர்மத்தினுடைய பலன் எனக்கு தேவை கிடையாது. நான் பண்றதெல்லாம் நான் பிற உயிர்கள்ட்ட நான் எல்லா உயிர்களையும் இறைவனை பார்க்குறேன். பரபிரம்மமாகிய அந்த பிரம்ம பேரொழி தான் வெளிப்பட்டு ஒவ்வொரு உயிர்களாட்டு இருக்கு. எறும்பாடு பார்க்கல, எறும்புக்கு ஒரு பேர் வச்சு எறும்பு 1 எறும்பு 2 பார்க்கல. பரபிரம்மம் வெளிப்பட்டு இருக்கு. பரபிரம்மம் வெளிப்பட்டு அது ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளிப்பட்டு அனுபவிச்சுட்டு இருக்கு. அந்த அனுபவத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பயனுள்ளதாக இருக்கிறேன், அதை நான் வந்து பண்றேன். அப்போ அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து ஆரம்பிக்க வேண்டிய இது பண்றது, நெத்தி நிறைய திருநீர் இட்டுட்டு என்னுடைய சாண்டிங் மாலை எடுத்துட்டு நான் சொல்லக்கூடிய சொல்றது உலகத்துக்கு ஒரு செய்தி. ஆமா, இந்த மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணி இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. ஆமா, கண்டிப்பா. ஆமா. அப்போ எனக்கு சாந்திய குரு ஆசிரமம் இருக்கு, காஞ்சன்நாடு ஆனந்த ஆசிரமம், அங்கெல்லாம் விஜய மாலை ஜெபமாலை, ஸ்ரீராம் ஜெயராம் யோகிராம். ஆமா, ஒவ்வொருத்தரும் சரணாகதி அடைகிறாங்க இந்த பிறவில. இந்த பிறவில நான் பிறந்த ரீஜன் எப்படி, நான் சவுத் இந்தியாவில் தென்குமரி முக்கில் இது பண்ணியிருக்கேன், பிறந்திருக்கேன். இங்கே தான் என்னுடைய பிறவி, இது இங்கே இந்த ரீஜனில் எடுத்துக்கிட்டா இங்கே வேறு ஞானிகளும் கிடையாது, யோகிகளும் கிடையாது. இங்கே பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட தெய்வங்களை வணங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி. இப்போ வந்து இப்படி சொல்ல, சிலவங்க வந்து எனக்கு வந்து காவல் தெய்வங்கள் வணங்குவாங்க, அப்போ அவங்களோட தேவைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சிலவங்க வந்து வேற தெய்வங்கள் வணங்குவாங்க, அவங்களோட தேவைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இங்க ஞானிகள் யோகிகள் ரொம்ப ரொம்ப கம்மி சவுத் ரீஜன்ல. இப்போ இங்க நமக்கு ஞானம் தேவைன்னா நமக்கு அது சார்ந்த ஆட்களை தான் நம்ம வந்து வாங்கி ஆகணும், அது சார்ந்த ஆட்கள் சரணாகதி அடைஞ்சாகணும். எனக்கு வந்து மற்ற தெய்வங்களை குறை சொல்லலை, தேவை புரிஞ்சு சிலவங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடான தேவை இருக்கும், அப்போ அவங்க அந்த பர்டிகுலர் தெய்வங்களை சரணாகதி அடைவாங்க. நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு இந்த ரீஜன்ல ஞானி யோகின்னு எடுத்துக்கிட்டாக்கி யோகிராம் சரத்குமார் குருஜி தவிர இந்த ரீஜன்ல வேற பார்க்குற வரைக்கும் வேற யாருமே கிடையாது, இந்த ரீஜன்ல வேற யாருமே இல்லை. அப்போ நம்ம ஒரு சரணாகதி அடைஞ்சிருக்கோம். அப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னாக்கி அடுத்த ப்ராக்டிஸ் மந்திரங்கள் சொல்றது. இந்த மந்திரம் சொல்றதுங்கிறது வந்து ஏதோ ஒரு சும்மா வாயால் சொல்றங்கிற மாதிரி இல்லை, மனதை வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறது. அதாவது இந்த மனம் வந்து ஏதோ ஒரு இதில் இது பண்ணிட்டு இருக்கோம், எங்கேயோ ஓடி ஏதோ ஒரு யோசிச்சுட்டு இருக்கோம், அதுக்கு ஒரே செயலில் அதை கட்டுப்படுத்துறது, கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறது. நான் கவனிச்சுட்டே இருப்பேன், கவனித்தல் தான் அந்த சக்தி. யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். அப்படியே அது ஒரு 3 ரவுண்டு முடியும். இந்த 3 ரவுண்டுமே இனிஷியல் ரவுண்ட், அதாவது வெளியில உள்ள மனதை எங்கெங்கயோ போயிட்டு இருக்கக்கூடிய மனதை நான் அந்த இடத்துக்கு கொண்டு வரேங்கிறதுக்காக அந்த ப்ராக்டிஸ். இந்த மந்திரங்களும் அதே இதுதான் இன்டைரக்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில. இந்த எங்கெங்கயோ போயிட்டு இருக்கக்கூடிய மனம் பிரசன்ட்டுக்கு வரணும், நிகழ்காலத்துக்கு வரணும். இந்த இடத்துல நான் கொண்டு வரது நான் இந்த 3 ரவுண்டு முடிக்கிறேன், மனம் கொண்டு வருது. அந்த மந்திரங்க வேலை பார்க்குது. என்னோட குருதேவரும் அந்த மந்திரத்தினுடைய இது பண்ணி என்னுடைய மனதை அடக்கிறதுக்கு ஒரு செயல்படுறாரு. அப்போ மனம் வந்து அடங்கிறது. அடுத்த ப்ராக்டிஸ் இதுதான் இனிஷியலான ஃபைனல் ப்ராக்டிஸ். இதில் என்னன்னாக்கி எண்ணங்களை கவனிக்கிறது. ஆத்மாவினுடைய அந்த குணமே கவனித்தல் தான், கவனித்தல் உணர்தல். அப்போ ஒவ்வொரு எண்ணங்களையும் உள்ள என்னென்ன எண்ணங்கள் வருதுங்கிறத கவனிக்கணும். எதுக்குமே ரீப்ளை கொடுக்கக்கூடாது. ரீப்ளை கொடுத்தா நம்ம மனதை அப்படி கண்டினியூ பண்ணி ஒன்றுலேருந்து இன்னொன்று போயிட்டே இருக்கும். அதுக்கு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஆயிரும். ஒரு எண்ணம் வருது, திடீர்னு ஒரு உணவு சார்ந்த ஒரு எண்ணம் வருது, கவனிக்க மட்டும் செய்யணும். என்ன உணவு மனத்தை பேசிட்டோம், இன்னைக்குமே மனதை ஒரு தனி ஒரு டிவைஸாக தான் பார்க்கணும், தவிர அது நம்மளுடைய கிடையாது. மனம் இல்லாமலும் இங்கே நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போ மனம் வந்து வேற ஒரு டிவைஸ், வெளியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஃபீடு தான் மனம். சித்தம், சிந்தனை என்னது, சித்தத்திலிருந்து வரக்கூடியதான் சிந்தனை. இப்போ இவ்வளோ நாள் நம்ம தேக்கி வச்ச ஒரு டேட்டா அது வந்து நமக்கு சிந்தனையாக இருக்கும். மனம் இல்லாமல் அங்கே யோகிகள் எத்தனையோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க, எத்தனை வாழ்ந்துருக்காங்க. அப்போ மனம்ங்கிறது வெளியில் உள்ள ஒரு டிவைஸ். இப்போ அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்போ மனம் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவது நம்ம அதை கண்டினியூட்டியாக அதை பின்னாடி போயிடக்கூடாது. அது பல எண்ணங்களை கொண்டு வரும். திடீர்னு எண்ணங்கள் தியானத்தில் இருக்கும்போது எங்கேயோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு நபரை பற்றி எண்ணங்களை ஏற்படுத்தும், டைவெர்ட் பண்ணுறதுக்கு பாரு. அப்போ சொன்னோம், அப்போ அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க எங்கே இருக்காங்க, அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பல கேள்விகளை எடுத்து அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு தான் மனதுக்கு ரீப்ளை பண்ணக்கூடாது. மனதை ஒரு பொருட்டாட்டி பார்க்கக்கூடாது, வெறும் கவனித்தல மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். மறுபடியும் எண்ணங்கள் கவனிச்சுட்டே இருக்கணும். கவனிக்க 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 எனக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படி ஒரு சுடுக்கு மாதிரி விட்டுட்டே இருக்கும், சுடுக்கு மாதிரி சத்தம் கேட்டே இருக்கும். இப்போ என்னன்னாக்கி மனம் அமைதியாகி ஆத்மத்தன்மை கூடுது, மனம் அமைதியாகி ஆத்மத்தன்மை கூடுது. ஏன்னா எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும், கவனிக்க கவனிக்க எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும். எனக்குள்ள என்னுடைய மாற்றங்கள் தான் ஒரு சுடுக்கு விடமான ஒரு சவுண்டுகள் வந்து வந்துட்டே இருக்கும்.
அடுத்து குறிப்பிட்ட ஒரு ரீஜன், ஒரு குறிப்பிட்ட டைம்ல எல்லா நாளும் இது கிடைக்கிறது கிடையாது. அதிக அளவு ப்ராக்டிஸ்ல அதிக அளவு போம்போது, ஒரு திரவத்தன்மையான ஒரு விஷயங்கள் இது வந்து எனக்கு ஒரு மாசத்துக்கு 2 தடவை 3 தடவை இந்த மாரிப்பட்ட விஷயங்கள் எனக்குள்ள நடக்கக்கூடிய அந்த இது ஏதோ ஒரு அந்த ஒரு லிக்விட் மாரியான ஒரு அமைப்பு வந்து இதில சுரக்கிற மாரி இருக்கும். அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கூட தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் சொன்ன மாரி நான் இன்னும் பெரிய லெவல்ல யோகிகளோ, ஞானிகளோ போய் எங்கேயும் பிராக்டிஸ் எடுக்கல, எதுவுமே பண்ணல. குருதேவனுடைய அந்த ஒரு சரணகதினால பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு பெரிய லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்ண கூட தெரியல. ஆனா எனக்குள்ள நடக்கூடிய மாற்றங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். தியானத்தில உச்சகட்டத்துக்கு போம்போது இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கும். அதே மாரி பிரபஞ்சம் நம்ம வசமாட்ட ஆகிட்டு இருக்கும். ஏன்னாகி ஈகோ உள்ள ஒருத்தனுக்கு பிரபஞ்சமோ இறைவனோ துணை நிற்க மாட்டாங்க. ஈகோ இல்லாத ஒருத்தனுக்கு, அன்பாட்டக்கூடிய ஒருத்தனுக்கு அவன் சொன்னா அந்த வாக்கு பலிக்கணுங்கிற மாரி அந்த அளவுக்கு துணை நிற்பாங்க. இப்ப நான் வந்து நிறைய விஷயங்கள் அதில பார்த்திருக்கேன். ஒண்ணு நம்ம நினைக்கிறோம் பண்றோம்னாகி அதை பண்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு நடக்க போகுதுங்கிறது. அப்போ எல்லாமே வந்து அந்த இறைசக்தியினுடைய அந்த அந்த ஒரு அரவணைப்பு, அதனுடைய ஒரு ஒரு அன்பு. காரணம் ஈகோ இல்லாத ஒரு தன்மை. அப்போ நம்மளுடைய முக்கியமான பிராக்டிஸே ஈகோ இல்லாத தன்மைக்கு வரக்கூடியது மட்டும்தான். எல்லாமே இறைவன் அருளால நடந்துட்டு இருக்கு. இறைவன் என்னுடைய ரெக்வெஸ்ட் அதேதான். நான் இவ்வளவு தர்மம் பண்ணிட்டேன்னு சொல்லி எனக்கு வந்து அடுத்த பிறவி வந்து ஒரு ஏதோ வசதியான ஒரு இடத்துலயே வந்து கொண்டு என்ன வந்து அமைச்சிடாதீங்க. தயவு செய்து நான் இறைவன்ட்ட என்னோட ரெக்வெஸ்ட் எப்பவுமே அதான் வைப்பேன். இவ்வளவு தர்மம் பண்ணிட்டான், இவ்வளவு கணக்குல இவ்வளவு புண்ணியம் பேலன்ஸ் இருக்கு. நீ மிகப்பெரிய ஒரு பில்லியனருக்கு பையனா போய் பெறான்னு சொல்லிடுறாங்க. எனக்கு தேவையில்லாம் எங்க குருஜி இருக்காங்களோ, எங்க அந்த ஞானங்கள் இருக்குதோ அது மட்டுமே போதும். ஏன்னா நான் உச்சக்கட்ட மாய உள்ள ஒரு ரீஜன்ல ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்து அங்க என்னுடைய தர்மத்தினுடைய இதை வந்து அங்க கொண்டு போய் வீணாக்க விரும்பல. ஏதோ குறிப்பிட்ட நாள் அவ்வளவு பெரிய பிறக்கிற வீட்டில் பிறக்கணும் சும்மா கிடையாது. போய் பிறக்கிறோம், என்னோட நம்ம தர்மத்தை பயன்படுத்தி பிறக்கிறோம். அங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் அறியாமலே இருக்கிறோம். ஏதோ ஒரு 30, 35 வருஷம் வாழ்ந்துட்டு போறோம். அது எதுக்கு அந்த தர்மத்துக்கு வீணடிக்கிறது? நமக்கு எங்க இருந்தா ஞானம் கிடைக்குமோ இறைவன் கேட்கறது என்னோட தர்ம பலனை ஏதோ ஒரு பணக்கார அப்பா அம்மா கொடுத்து என்னுடைய பிள்ளை பிறக்க வச்சு அடுத்த பிள்ளை வீணாக்கிறாரு. பிறந்தால் ஞான பூமியில தான் பிறக்கணும், பிறந்தால் ஞானிகளோட சர்க்கிள் தான் பிறக்கணும், பிறந்தால் ஞான அறிவோடு பிறக்கணும். அது மட்டும் எனக்கு தேவையை தவிர மிகப்பெரிய பணக்காரன வீட்டில் பிறக்கணுங்கிறது என்னுடைய லட்சியமே கிடையாது. அதை நான் எப்பவுமே இறைவன் கேட்கக்கூடிய ஒரு விஷயம்.